மா டைம் ஆச்சுமா, கிளம்புங்கம்மா கிளம்புங்க. அண்ணே, இதுல இவருக்கு தேவையான பொருள்லாம் இருக்கு, கொடுத்துருங்க. சரிம்மா கொடுத்துறேன், நீங்க கிளம்புங்க. மஞ்சு ஜாமி பார்த்து பத்திரமா இருந்துக்குமா. சாப்பிடுமா உள்ள போ. பார்த்து ஜாமி போயா கவலைப்படாதம்மா. சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. ரெண்டே நிமிஷம் கேளுங்கம்மா. நாங்க டைம் பேசிட்டு முடிஞ்சு போயிடுறோம். கிளம்புங்கம்மா. ரெண்டே நிமிஷம் ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சுதான். ஒரு நிமிஷம் உனக்கு டைம் கொடுத்தா போனா எல்லாரும் கேட்பாங்கம்மா. கிளம்புமா. ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். கேளுமா. இருப்பா. ரொம்ப தான் போலீஸாவே இருக்காத. நாமளும் பொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பம்னு இருக்க தானே செய்தோம். மனுஷங்க தானே, பேசிட்டு கிளம்பட்டோம். ஏமா அதுக்காக நீ ரொம்ப நேரம் நின்னுறாத, சட்டு புட்டுன்னு பேசிட்டு கிளம்பிடணும் சரியா? ஏமா நீ வந்து வெளியே நில்லு வா. யோ அந்த பைய கொடுங்க. என்ன ஆனந்தி? உங்களுக்கு பெயில் கிடைக்கணும்னு நானும் மகேஷ் சாரும் போய் அந்த அரசாங்க வக்கீல பார்த்தோங்க. ஆனா அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டேன். ஒருவ மகேஷ் சார் வேணான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற யார் பேச்சையோ கேட்டுதே அந்த அரசாங்க வக்கீல் முடியாதுன்னு சொல்றாருன்னு மகேஷ் சார் சொன்னாரு. ஆமா ஆனந்தி, இந்த மொத்த பிளானுமே பின்னால இருந்து நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்றாங்க. நம்ம கூட இருந்துகிட்டே நம்ம முதுகுல குத்துறாங்க. அந்த கருணாகரன் வச்சிருந்த பென் டிரைவ்லயும் எதுவுமே இல்ல. ஆனா அவர் மேல எனக்கு சந்தேகம் குறையவே இல்லைங்க. அவர் எதையோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறைக்கிறாரு. அப்புறம் அந்த ரகுவோட பொண்டாட்டியையும் போய் பார்த்தேன். அவங்களையும் தான் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்களே. நீ அங்க போனாலும் எதுவும் ஆக போறதில்ல ஆனந்தி. சரிதாங்க, ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு போனேன். அவங்க இன்னும் கோவமாத்தான் பேசினாங்க. வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும். என்ன ஆனந்தி? ரகுவோட கொலையில அரவிந்த் சாருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற? அரவிந்த் சாரும் உங்களை கைது பண்ண அந்த ஆபீசர் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். யார சொல்ற? அசிஸ்டன்ட் கமிஷனரையா? ஆமாங்க, அவர்தான். அவங்க என்ன பேசுனாங்க? அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்க முடியல. ஆனா என்னமோ தப்பா இருக்குதுன்னு மட்டும் புரியுதுங்க. ஆனந்தி, உன் மனசுக்கு ஒண்ணு தப்பா பட்டுச்சுன்னா அது நிச்சயமா தப்பா தான் இருக்கும். அந்த கருணாகரனையும் அந்த அரவிந்தையும் விட்டுறாத. அவங்களுக்கு தெரியாம நீ அவங்கள கண்காணிச்சாலே நிச்சயம் நிறைய உண்மைகள் வெளியே வரும். உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் மகேஷ் சார், சத்யவதி மேடம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் சொல்லு. வேற யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா முத்துக்கிட்ட மட்டும் கேளு ஆனந்தி. வேற யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லிடாத. சரிங்க. உள்ள திருமூர்த்தி பிரச்சனை பண்றானா? அவனை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீ என்ன நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நேரத்துக்கு சரியா சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும், சரியா? உங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் எனக்கு ஏதுங்க தூக்கம் நிம்மதி எல்லாம். என்னை பத்தி நீ கவலையே படாத. நீ நிம்மதியா இரு, புரிஞ்சுதா? அது எப்படிங்க இருக்கிறது? ச்சே, நான் எதையுமே யோசிக்காம பாஸ்கர் அண்ணனை ரொம்ப பேசிட்டேன். பாவம். நீ மஞ்சுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா நான் சொன்னேன்னு சொல்லிடு. என்ன யோசிக்கிற? இல்லங்க, நானும் வெளியில ஏதாச்சும் வேலையா போயிடுறேன். துளசிய நம்பி மஞ்சுவை வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. நான் இன்னைக்கு ஒரு நாள் மஞ்சுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறலாம்னு நினைக்கிறேங்க. அதுவும் நல்ல யோசனை தான். வார்டன் மேடமும் நல்லா பாத்துப்பாங்க. மஞ்சுவும் பாதுகாப்பா இருப்பா. அப்படியே பண்ணிடு ஆனந்தி. மா போதுமா, கிளம்புமா. போறேன்னு எங்க பார்த்து கவனமா இருங்க. நான் எப்படியாச்சும் உங்களை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருவேன். ஆனந்தி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நீயும் கவனமா இரு, உடம்ப பாத்துக்கோ, புரியுதா? நான் கிளம்புறேங்க. போதுமா, டைம் ஆச்சுமா. நீ போப்பா, கிளம்புமா. பா டைம் ஆச்சுப்பா, போப்பா உள்ள போ. போப்பா உள்ள போ. இந்தாங்கப்பா. அம்மா,
அத்தை, நீ குடிக்கலையா துளசி? எனக்கு வேண்டாம் அத்தை. இருக்கிற டென்ஷன்ல எதுவுமே பிடிக்கல. மாமா வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி. அத்த, என்ன அத்த, இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு பைய தூக்கிட்டு அவ்ளோ கோவமா போனீங்க. அதுக்குள்ள கோவம் சரியாயிடுச்சா? ஏன் மாமா போன தடவை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு வாசல்ல நின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க இல்ல மாமா? யாழினி, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க? உங்களுக்கு இன்னும் அத்தை புரியல? எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாள்ல, இதுவும் அவங்க அண்ணி சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா அண்ணி? துளசி, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசுறானா? நீ இப்படி சரிக்கு சமமா பேசுறது நல்லா இல்ல. அமைதியாரு. நீ வேற பவானி. துளசி இப்படி பேசும்போதே இவங்க 3 பேரும் சேர்ந்துகிட்டு இவள உண்டு இல்லன்னு ஆக்குறாங்க. துளசி மட்டும் அமைதியா இருந்தான்னு வை, அவ்வளவுதான். யாழினி, எங்க மேல என்னமா உனக்கு கோவம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பவானி உங்க அப்பா கூட பிறந்தவ இல்லையா? என்னதான் கோவம் சண்டையெல்லாம் வந்தாலும் சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமாமா? சொந்தம் உறவெல்லாம் இருக்கு மாமா. ஆனா அது இப்ப என்ன லிமிட்ல இருக்குன்னு உங்க பொண்ணுக்கு சொல்லி சொல்லி பார்த்தோம். அவளுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. உங்க மேல எங்களுக்கும் கோவம் இல்ல, எங்க மேல உங்களுக்கும் கோவம் இல்ல. ஆனா பிரச்சனை மட்டும் எப்படி வருது? எல்லாம் உங்க பொண்ணு எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுனாலதான் வருது. ஏய் யாழினி, என்ன கோவம் வருதா? எங்க அம்மா கிட்ட நீ போட்டு கொடுக்கும்போது எனக்கும் என் அண்ணாவுக்கும் இப்படிதானே இருக்கும். கோவம் வரும்ல மாமா. அத்தை, நீங்க எப்ப வேணாலும் வாங்க. துளசியும் இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரட்டும். ஆனா இப்ப போகும்போது அவளையும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆமாண்டி, அப்பதானே என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புன அந்த கூட்டம் மொத்தமா வந்து இங்க ராஜாங்கம் பண்ண முடியும். ஏதோ துளசி என் கூட இருக்கிறதாலதான் இந்த வீடு இன்னும் ஏன் வீடா இருக்கு. இல்லனா என்னைக்கோ என்ன தெருவுல நிக்க வச்சிருப்பா அந்த ஆனந்தி. மா, நீ ரொம்ப பாவம்மா. உனக்கு அண்ணிய பத்தியும் தெரியல, துளசிய பத்தியும் தெரியல. யாழினி, எங்களை வச்சுக்கிட்டே நீ துளசி எப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஐயோ அத்தை, இவ அதை விட 100 மடங்கு பேசுவா. என்னமோ நீங்க பாத்துப்பீங்கன்னு அமைதியா இருக்கா போல இருக்கு. இல்ல துளசி? ஆமா, அண்ணி வீட்ல இல்லையா? எங்க போயிட்டாங்க? எங்க போறேன்னு சொல்லிட்டு போறவள அவ. போய் ரூம்ல பாரு, ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா. வாய்ப்பே இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா இதுக்குள்ள துளசி கண்டுபிடிச்சிருப்பாளே. ஏய் யாழினி, நான் உங்க ரூம்குள்ள போறது இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்னையே ஏன் வம்பிழுத்துட்டு இருக்க?